ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக ஒரு சின்ன உருண்டை சைஸ் புளி எடுத்து நான் இங்கே ஊற வச்சிடுறேன். இந்த புளி ஊறட்டும். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா கொள்ளு பருப்பு ரசம், கொள்ளு பருப்பு தாளிச்சிட்டு அப்புறம் வந்துட்டு லெமன் ரைஸ், அதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை. இது தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு பேக் பண்ணது வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட்டு நான் கொள்ளை இந்த மாதிரி ஒரு குக்கரில் வேக வச்சுட்டேன். 1 கப் கொள்ளை எடுத்துகிட்டு நம்ம நல்லா ஒரு 2-3 கிளாஸ் தண்ணி சேர்த்து அதை வேக வச்சாச்சு. நல்லா ஒரு 6 விசில் கிட்ட விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுப்போம். இப்போ அந்த தண்ணியை நான் இருத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த கொள்ளை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி மத்து இருந்ததுன்னா நல்லா வச்சு கடைஞ்சிங்கன்னா நல்லா இதாகிடும். நான் இங்கே கரண்டியில் வச்சு கடைஞ்சிக்கிறேன். இப்போ இதில் இருத்த தண்ணியை வச்சு நம்ம ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, வரமல்லி சேர்த்துக்கணும். இதை வந்துட்டு நம்ம மிக்சியில் அப்படியே லைட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டேன். இப்போ இது கூட ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு திரும்பவும் லைட்டாக ஒரு பொடி பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு நான் இந்த புளி கொஞ்சமாக ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணி சேர்த்துடுறேன். புளி தண்ணியை சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதை நம்ம இது கூட நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். தக்காளி எடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த ஜீரகம், மிளகு, பூண்டு அதை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கொஞ்சம் ரசம் அதிகமாக வேணும்னா ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இல்லை வெறும் இந்த பருப்பு வேக வச்ச ரசமே போதும்னா நம்ம அதை மட்டும் எடுத்து அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்து அதை நல்லா பொரிஞ்சதும் 3 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், அதை போட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்து சும்மா 2 வெங்காயம் அதை போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிட்டு இப்போ நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரசம் எடுத்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரே 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்படியே கொதிக்கிற மாதிரி இப்படி பொங்கி வரும். அப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்ப சூப்பரான செம்ம டேஸ்டியான கொள்ளு பருப்பு ரசம் அழகாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம வீட்டில் கொள்ளு பருப்பு ரசம் இப்படி தான் வைப்போம். நீங்கள் என்ன மாதிரி ஒரு ரசம் வந்துட்டு நிறைய விதமாக நம்ம செய்யலாம். ஆனால் அந்த கொள்ளு பருப்பு ரசம் எப்படி செஞ்சீங்கனாலுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணோன்னா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு 2 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்து 2 கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு அது கூட நான் கழுவி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு செகண்ட் மட்டும் மூடிட்டு அப்புறம் ஃபுல்லாகவே திறந்து வச்சோன்னா சூப்பராக இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு வறுவல். அதுதான் சைடிஷ்ஷு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் இந்த கொள்ளு பருப்பை வந்துட்டு தாளித்து எடுத்துக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், நல்லா 10-15 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலை, ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சுருக்க கொள்ளு பருப்பை இது கூட சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த குக்கரில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு 5-7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சோன்னா அருமையாக இந்த கொள்ளு பருப்பும் அழகாக ரெடி ஆகிடும். சாதத்தில் கொள்ளு பருப்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் சாப்பாடு. ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்லா வேர்க்கடலை நிறைய போட்டுட்டு கடலைப்பருப்பு போட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பெல்லாம் சேர்த்து அழகாக லெமன் ரைஸ் கிளறியாச்சு. அவ்வளோதான், நமக்கு இங்கே சூப்பராக லெமன் ரைஸ், அதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் பார்த்திங்கன்னா மதியானம் லஞ்சுக்கு கொள்ளு பருப்பு ரசம் சூப்பராக இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு. இதுதான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக செஞ்சாச்சு. ஊர்லேருந்து வந்ததுனால வீட்டில் இருக்கிறத வச்சுட்டு நான் இந்த ரெசிபி எல்லாம் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு, வீட்டுக்கு லஞ்சுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு.